கேரளா பீப்புள்ஸுக்கெலாம் ரொம்ப ஃபேவரட்டான மோர்களி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுல் எடுத்து அதில் வந்து 1 கப்பு வந்து அரிசி மாவு எடுத்துக்கிறோம். அதுக்கு ஈக்குவலாக வந்து தயிர் எடுத்துக்கிறோம். 1 கப்பு அரிசி மாவுனா அதுக்கு வந்து 2.5 கப் வந்து தண்ணி ஊற்றிக்கிறோம். அதை நல்லா வந்து விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு கட்டியுமே இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணது கட்டிப்படாமல் வந்து களியும் வரும். அதனால் நல்லா வந்து பீட் பண்ணிவிட்டு ஒரு கடாயை எடுத்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் பொரிஞ்சதும் வந்து ஒரு 10 வரமிளகா அதை ரெண்டாக கிள்ளி போட்டு ஒரு ஸ்பூன் வந்து பெருங்காயமும் போட்டு நல்லா வந்து பொரிஞ்சதும் அதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த கலவையை இதில் போட்டுடலாம். போட்டுட்டு 2 நிமிஷம் மட்டும் ஃபாஸ்ட்டாக வச்சுருந்தா போதும். அதுக்கப்புறமா ஸ்லோவாக வந்து அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சமாக கைவிட்டோம்னாலும் வந்து களி வந்து கட்டியாக வந்துடும். அதனால் கைவிடாமல் கலரிக்கிட்டே இருக்கணும். இந்த மோர்களிக்கு தேவையான உப்பை இந்த டைமில் போட்டுடலாம். அடுத்து இது திக்காகும்போது கொஞ்சமாக வந்து எண்ணெயை வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்போ தான் வந்து ரொம்ப கெட்டியாகாமல் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதாங்க, கேரளா ஃபேமஸ் மோர்களி ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.